புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் 5 மையங்களில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்த வாக்காளர்கள் 10,23,699, வாக்களித்தவர்கள் 8,04,277. வாக்குப்பதிவு 78.54%. இந்த வாக்குகளை எண்ண 5 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் ஆகிய 2 இடங்களில் நடைபெறுகிறது. காரைக்கால், மாகி, ஏனாமில் தலா வாக்கு எண்ணிக்கை மையம் என 5 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுவை மாநிலத்தின் 4 பிராந்தியங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்குகள் எண்ணப்படும். 3 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும். முதல் சுற்றில் 12 தொகுதி வாக்குகள் எண்ணப்படும். 2ஆம் சுற்றில் 10 தொகுதிகளின் வாக்குகள் எண்ணப்படும். 3ஆம் சுற்றில் 8 தொகுதிகளின் வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணும் மையங்களுக்கு முகவர்கள் அடையாள அட்டையுடன் வர வேண்டும். அடையாள அட்டை இல்லாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும். வாக்கு எண்ணிக்கை வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்யப்படும். காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். முகவர்கள் காலை 7 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வர வேண்டும். காலை 6:30 மணிக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் இருந்த முகவர்கள் முன்னிலையில் வெளியே கொண்டு வரப்படும். வாக்கு எண்ணிக்கை விவரங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. அறிவிப்பு பலகையிலும் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியிடப்படும். பிற்பகலில் முன்னணி விவரங்கள் தெரிய வரும். வாக்கு எண்ணிக்கை முறையாக நிறைவு பெற இரவு 7 மணியாகலாம். இப்பணியில் 1000 அரசு ஊழியர்களும் 800 போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் அமரர் கலைஞரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திமுக சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா அண்ணா சதுக்கம் அருகே கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த கலைஞரின் திருவுருவ சிலைக்கு திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் முன்னிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் கலைஞர் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வானூர் அருகே காற்றால் வீட்டின் மேல் சாய்ந்த செல்போன் டவரால் மருத்துவர் வீடு சேதமானது. 2 தினங்களாகியும் செல்போன் நிறுவனம் அதனை சரி செய்யாமல் அலைக்கழித்து வருவதாக ஆரோவில் காவல் நிலையத்தில் மருத்துவர் புகார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த கலைவாணர் நகர் பகுதியைச் சார்ந்தவர் ஆனந்த். இவர் மருத்துவராக முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வானூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. மழை பெய்ததால் கலைவாணர் நகர் பகுதியில் உள்ள ஆனந்த் வீட்டிற்கு அருகே இருந்த செல்போன் டவர் பலத்த காற்றால் ஆனந்த் வீட்டுக்கு மேலே சரிந்து விழுந்தது. இதில் ஆனந்த் வீட்டின் மேலே உள்ள தண்ணீர் தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவை உடைந்து நொறுங்கியது. அதிர்ஷ்டவசமாக இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் சம்பவம் நடந்து 2 தினங்கள் ஆகியும் செல்போன் நிறுவனம் அதை சரி செய்யாமல் அலைக்கழிக்க வருவதாக மருத்துவர் ஆனந்த் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகரில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்ட விடுதிக்கு நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வதால் குடியிருப்பு வீடுகளை விடுதிகள் போல மாற்றி சிலர் வருவாய் ஈட்டி வருகின்றனர். இதுபோன்ற அனுமதி பெறாத விடுதிகளில் தங்குவோரால் அந்த பகுதி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகர், மலர் வீதி பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குறிப்பிட்ட வீடுகளை அரசின் அனுமதி பெறாமல் விடுதியாக மாற்றி வாடகைக்கு விட்டுள்ளனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் சில தினங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டை போலீசார் அங்கு தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி விடுதியின் உரிமையாளர் ஹாஜா மொய்தீனுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் தொடர் புகாரை தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உத்தரவின் பேரில் வருவாய் அதிகாரி பிரபாகர் தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட விடுதிக்கு சென்று முதல் மாடியில் வாடகை விடப்பட்ட அறைகளுக்கு சீல் வைத்தனர். மேலும் நகராட்சியின் அனுமதியின்றி விடுதிகள் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்திற்கு வாக்குப்பெட்டி வைத்து தேர்தல் நடைபெற்றது. இதில் செந்தில்குமார் புதுச்சேரி லாரி உரிமையாளர் சங்க தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரி லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. 1980ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு
3 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற தேர்தலில் 87 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இவர்கள் வாக்களிப்பதற்காக மேட்டுப்பாளையம் போக்குவரத்து கனரக வாகன முனைய அலுவலகத்தில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்ட வாக்கு சீட்டு முறையில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் போட்டியின்றி சங்க தலைவராக செந்தில்குமார் தேர்வு செய்யப்பட்டார். பொருளாளராக குமாரகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார். மற்ற பதவிகளுக்கு தேர்தல் ஆணையர் முத்து முன்னிலையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன்படி 63 வாக்குகள் பெற்று தட்சிணாமூர்த்தி செயலாளராகவும், 53 வாக்குகள் பெற்று தேவேந்திரனும், 51 வாக்குகளுடன் அருண் ஆகியோர் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதேபோன்று ராஜசேகர், பார்த்திபன் ஆகிய இருவரும் துணை செயலாளராக தேர்வு செய்யப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணையர் முனைவர் முத்து சான்றிதழ் வழங்கி சால்வைகள் அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தார். புதுவை ஷார்ட் போக்கஸ் ஃபுட்பால் அகாடமியின் 2வது ஃபுட்பால் டூர்னமெண்டில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் மாணவர்கள் பிரிவில் அண்டர் 7, அண்டர் 10, அண்டர் 12, அண்டர் 14 மற்றும் மாணவிகள் பிரிவில் அண்டர் 12 கேட்டகரிகளில் ஜிப்மர் மைதானத்தில் நடைபெற்றது. ஷார்ட் போக்கஸ் அணியின் மேனேஜிங் ட்ரஸ்டி செந்தில்குமார் விளையாட்டு வீரர்களையும் மற்றும் பெற்றோர்களை வரவேற்று டோர்னமெண்டை துவக்கி வைத்தார். இதில் அஸ்கான் டெக்னாலஜியின் சிஇஓ கண்ணன் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். இதில் ஷார்ட் போக்கஸ் ஃபுட்பால் அணியின் மேனேஜர் நந்தகோபால், உதவி மேனேஜர்கள் விஜய் பிரபு, சின்னத்துரை, ஆஸ்கார் டிவி மேனேஜர் மதன் முக்கையா மற்றும் பெண்கள் பிரிவின் மேலாளர்கள் ரேவதி, கீர்த்தி மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர். மேலும் இதில் பார்வையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. ஷார்ட் போக்கஸ் அண்டர் 12 பிரிவில் மகளிர் அணி முதல் பரிசினை தட்டிச் சென்றது. புதுச்சேரி மடுவுப்பேட்டை ECR சாலையில் அமைந்துள்ள VKTT டேபிள் டென்னிஸ் கிளப்பில் நடைபெற்ற ஓபன் லீக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. பாண்டிச்சேரி மடுவுப்பேட் ECR சாலையில் அமைந்துள்ள VKTT டேபிள் டென்னிஸ் கிளப்பின் ஓபன் லீக் போட்டி கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து நாக் அவுட் போட்டிகள் மற்றும் இறுதிப் போட்டி நடைபெற்று இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த VKTT டேபிள் டென்னிஸ் கிளப்பின் பயிற்சியாளர் விஜய் கிருஷ்ணன் நடைபெற்ற VKTT லீக் மற்றும் நாக் அவுட் போட்டியின் வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக வெற்றியாளர்கள் மற்றும் ரன்னர் அப்களுக்கு கூடுதல் பரிசு தொகையை தாராளமாக வழங்கிய இளம் ஒலிம்பிக் வீராங்கனை பிரித்திகா பவ்டேவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அவரது ஆதரவு போட்டிக்கு மகத்தான மதிப்பை சேர்த்துள்ளது என்றார். சிறப்பு விருந்தினராக சபரி வித்யாசிரம் பள்ளி மற்றும் LFP விளையாட்டு நிறுவனர் அமுதவாணன், ELF குரூப்ஸ் இளங்கோ, எக்கனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் செல்வமுத்துக்குமரன் ஆகியோர் இந்த போட்டியை நடத்த பெரிதும் உதவினர். சபரி வித்யாசிரம், LFP ஸ்போர்ட்ஸ் அகாடமி, வெஸ்ட்மெண்ட் மருத்துவமனை, ரக்ஷா டிரெஸ்ஸஸ், KTR மெட்கோ மற்றும் ஆர்மைன்ஸ் FX ஃபேப்ரிக்ஸ் ஆகியவற்றின் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் ஆதரவிற்காக தனது பாராட்டுகளை தெரிவித்தார். VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தின் தலைமை பயிற்சியாளர் விஜய் கிருஷ்ணன் தலைமையில் இந்த போட்டி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியில்லை. அறிவியல் பூர்வமாக இரு மாநில அரசுகள் இணைந்து அறிவியலாளர்களின் ஆலோசனை பெற்று மத்திய அரசும் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஆனால் அப்பாவிகள் பாதிக்கும் வகையிலே அரசியல்வாதிகள் செயல்படுகின்றனர் என நடிகர் பிரகாஷ் ராஜ் ஜவஹர்லால் நேருவின் 60ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வில் பேசினார். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி அறக்கட்டளை சார்பில் ஜவஹர்லால் நேருவின் 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜவஹர்லால் நேருவின் தேசிய கொள்கைகள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ரவிக்குமார் MP, சட்டமன்ற உறுப்பினர் சனாவாஸ், நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றார்கள். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு திரைப்பட நடிகர் பிரகாஷ் ராஜ் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், நாட்டின் முதல் பிரதமரை பற்றி பேசுகின்றோம், ஆனால் நான் கடைசி பிரதமர் 1000 வருடம் இருப்பேன் என்று ஒருவர் தேர்தல் முடிவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஜவஹர்லால் நேருவின் கொள்கைகளை பேச வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது. நேரு கல்வி, தொழில் நிறுவனங்கள், அறிவியல் இவைதான் இந்தியாவுக்கு கோயில் என்றார். ஆனால் இப்போதுள்ள தெய்வ மகன் பிரதமர் படைத்தவன் கடவுளுக்கே வீடு கட்டி அதற்காக வாக்கு போடு என்று கேட்கின்றார் என்றவர், கர்நாடகத்தைச் சேர்ந்த நான் தமிழர்களை பற்றி பேசக்கூடாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறுவது சரியல்ல. பிரகாஷ் ராஜ் தமிழனா இல்லையா என்று என்னை செல்லமாக ஏற்றுக்கொண்ட மக்களை கேளுங்கள். நான் கர்நாடகக்காரன் தான், ஆனால் நான் இந்தியன். பல மொழிகளில் என்னை வரவேற்கின்றனர். நான் அருமையாக தமிழ் பேசுவதே தமிழை மதிப்பதால் தான் என்றவர், தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு பெற்றதில் பெரிய வரலாற்று போராட்டம் அடங்கியுள்ளது. அதன்படி அண்ணா 41% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அது கருணாநிதி முதல்வரானதும் 49 ஆனது. அதன் பின் MGR முதல்வரானதும் 68% ஆனது. பின்னர் மீண்டும் கருணாநிதி முதல்வரானதும் 69% ஆனது. அதை மத்திய அரசு 50% முயன்றது. அதை தடுக்கவே ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது நீதிமன்றம் சென்று அதில் வெற்றி பெற்றார்.
மறைந்த முதல்வர் கருணாநிதி சம்பந்தப்பட்ட விழா என்பதால் அவரை நினைவு கூர்ந்து பேசினேன். ஆனால் ஜெயலலிதாவை குறைத்து பேசவில்லை. அதில் அனைவரது பங்கும் உள்ளது என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்வது அவசியம். தீபம் எரிவதை விட அதை ஏற்றியது உயர்ந்ததாகும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கோயிலுக்கு செல்வோர் அதிகம் இருந்தாலும் அரசியலில் ஆன்மீகத்தை மக்கள் எடுத்து வரவில்லை என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியில்ல. காவிரி ஆறு பிரச்சனை மக்கள் பேசும் பிரச்சனை அல்ல. காவிரி ஆறு தொடங்கி முடியும் வரையில் மரங்கள் அழிப்பு, ஆக்கிரமிப்பு, மணல் எடுப்பது என பல பிரச்சனைகள் உள்ளன. அதனால் ஆற்று நீர் குறைந்து விட்டது. ஆகவே அறிவியல் பூர்வமாக கர்நாடகா தமிழக அரசுகளை இணைத்து அறிவியலாளர்களின் ஆலோசனையை பெற்று மத்திய அரசு பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதனை விடுத்து தமிழனா கர்நாடகனா என்று பேச வேண்டாம். மொழிக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? காவிரி பிரச்சனை வந்தால் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பாதிப்பதில்லை. ஆனால் அப்பாவிகள் பாதிக்கும் வகையிலே அரசியல்வாதிகள் செயல்படுகின்றனர் என்றவர். காவிரி பிரச்சனையை அறிவியல் பூர்வமாக தீர்ப்பதை விடுத்து பிரதமர் தியானமாக இருக்கின்றார். பிறர் பாக்கெட்டில் இருந்து பணம் எடுப்பதால் காந்தி பற்றி மோடிக்கு தெரியவில்லை. தனது பக்கத்தில் இருந்து பணம் எடுத்து செலவு செய்தால் காந்தியை பற்றி தெரிந்திருப்பார் என்றவர். எனக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நான் மக்களோடு இருக்கின்றேன். தற்போது அரசியல் தொழிலாகிவிட்டது என அவர் பேசினார். புதுச்சேரியில் உயர்கல்வி பயில சான்றிதழ் பெறும் வரும் மாணவர்களை அலைக்கழிக்கும் வருவாய்த்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய திராவிடர் விடுதலை கழகத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளில் சேர்வதற்கு வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் உள்ளிட்டவைகள் பெறுவதற்காக கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் மனிதத்தன்மை இல்லாமல் அலைக்கழிக்கப்படும் கொடுமையை கண்டித்தும் சான்றிதழ் பெற வருபவர்களிடம் தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக குற்றம் சாட்டி திராவிடர் விடுதலை கழகத்தினர் மற்றும் சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்திய நிலையில் அதற்கு போலீசார் மறுத்ததால் ஆட்சியர் அலுவலகம் இருக்கும் வழுதாவூர் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணிக்கான மேலிட பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வர இருக்கும் தகவல் கிடைத்தவுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று வாகனத்தில் ஏற்றினர். அனிதா நகரில் அமைந்துள்ள தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி குழந்தைக்கிரபாளையம் அனிதா நகரில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் 29ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மே 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 108 இளநீர் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மே 29ஆம் தேதி புதன்கிழமை எல்லைக்கரகம் அலங்கரித்தல் நடைபெற்றது. இதேபோல் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி மாலை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா காலை ஸ்ரீ நவசக்தி பூஜை ஹோமத்துடன் தொடங்கி பூர்ணாகதி நடைபெற்ற பின்பு மாலை 6:30 மணி அளவில் தீமிதித்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் இரவு 7 மணிக்கு இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. அதனையடுத்து 10 மணிக்கு கேளிக்கை எனும் திருக்கூத்தும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அர்ச்சகர் சிவராஜ் குருக்கள், ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.